ஆறாவது கப் மும்பைக்கு தாண்டான்னு மும்பை அணி டெல்லி அணியை வீழ்த்தி மாசா கடைசி அணியாக ஃப்ளேஆஃப்குள்ளே போய் சம்பவம் பண்ணியிருக்காங்க. நடந்து முடிஞ்ச டெல்லி விசஸ் மும்பை மேட்ச்சில் 2 அணிக்கு இந்த மேட்ச்சில் வெற்றி பெற்றே ஆக வேண்டுங்கிற ஒரு கட்டாயம் இருந்துச்சு. மும்பை இந்த மேட்ச்சில் ஜெயிச்சா ஃப்ளைஆஃப் போயிடுவாங்க. ஆனால் டெல்லி அணி இந்த மேட்ச்லேயும் அடுத்த மேட்ச்லையும் ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாங்க. இந்த சமயத்தில் ஹர்ஷர் பட்டேல் டெல்லி அணியில் இல்லை, ஃபாஃப் டு பிளேசிஸ் தான் கேப்டனாக செயல்பட்டார், நடராஜனும் இல்லை. ஸோ டாஸை ஜெயிச்ச டெல்லி அணி பந்துவீச்சு தேர்வு செய்ய முதல்ல பேட்டிங் ஆனாங்க மும்பை அணி. மும்பை அணியில் ரியால் ரிக்கிட் ரோஹித் சர்மா ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக களமிறங்கினாலும் ரோஹித் 5 பாலுக்கு 5 ரன் அடிச்சிருக்கும் போது முஸ்டபிசுர் ரஹ்மான் போட்ட பாலில் கீப்பர்ட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளியேறினார். அடுத்த பில் ஜாக் 13 பாலுக்கு 21 ரன் அடித்து அதிரடி விளையாடும் போது முகேஷ் குமார் போட்ட பாலில் கேட்ச் கொடுத்துட்டு வெளியேற பவர் பிளேயில் 6 ஓவர் முடிவில் 2 விக்கெட் இழப்பிற்கு 54 ரன் அடிச்சிருந்தாங்க மும்பை அணி. அடுத்ததாக சூரியகுமார் யாதவுக்கு தொடக்கத்தில் ஒரு கேட்சை விட்டுருப்பாங்க. அடுத்ததாக ரியால் ரிக்கிட்டன் 18 பாலுக்கு 25 ரன் அடிச்சிருக்கும் போது குல்தீப் யாதவ் போட்ட பாலில் கேட்ச் கொடுத்துட்டு வெளியேறி இருப்பாங்க. அடுத்ததாக உள்ள வந்த திலக் வர்மா சூரியகுமார் யாதவ் ஒரு டெஸ்ட் மேட்ச் விளாண்டுருப்பாங்க. 12 ஓவருக்கு மும்பை அணி 111 ரன் தான் அடிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் திலக் 27 பாலுக்கு 27 ரனில் அவுட் ஆக ஹர்திக் 6 பாலுக்கு 3 ரனில் வெளியேற கடைசியாக வந்த நமன்தீப் சூரியகுமார் யாதவ் கூட பார்ட்னர்ஷிப் அமைச்சு கடைசி 4 ஓவரில் அதிரடியாக விளாண்டாங்க. இதில் சூரியகுமார் யாதவ் வெறும் 43 பாலுக்கு 73 ரன் 7 பவுண்டரி 4 சிக்ஸ் அடிச்சு நாட் அவுட் பேட்ஸ்மேன் கிரீஸில் இருந்திருப்பார். நமன்தீப் 8 பாலுக்கு 24 ரன் அடிச்சு கேமியோனாக்கு விளாட மும்பை அணி 20 ஓவர் முடிவில் 5 விக்கெட்டில் பேருக்கு 280 ஒரு மிகப்பெரிய டார்கெட் டெல்லிக்கு செட் பண்ணாங்க. ஒரு கட்டத்தில் டெல்லி மும்பையை 250 ரனில் சுருட்டிடுவாங்கன்னு பார்த்தோம். ஆனால் கடைசி 4 ஓவரில் சூரியகுமார் யாதவ் நமன்தீப் அதிரடி விளாண்டு சம்பவம் பண்ணிட்டாங்க. பின்னர் கிளம்பிறங்கிய டெல்லியினுடைய தொடக்கம் மோசமாக இருந்துச்சு. கேஎல் 6 பாலுக்கு 11 ரன் அடிச்சிருக்கும் போது போல் போட்ட பால் கீப்பர்ட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளியேற ஃபாஃப் டு பிளேசிஸ் 7 பாலுக்கு 6 ரன் அடிச்சிருக்கும் போது தீபக் சகால் போட்ட பாலில் ஷார்ட் நட்டை கேட்ச் கொடுத்துட்டு வெளியேறினாங்க. அபிஷேக் கோயல் 9 பாலுக்கு 6 ரனில் வில்சாக் போட்ட பாலில் கீப்பர் பண்ண செம்பீட்டில் வெளியேற அடுத்ததாக உள்ள வந்த வீரர்கள் பெருசாக விளாடலை. வைபவ் 20 ரன்லையும் ரிஜிவி 39 ரன்லையும் வெளியேற ஸ்டூப்ஸ் 2 ரன்லையும் சர்மா 14 பாலுக்கு 18 ரன்லையும் அடுத்தடுத்து அவுட் ஆனாங்க. ஸோ டெல்லி அணி 18.2 ஓவர் முடிவில் 10 விக்கெட்டில் பெருக்கு 121 ரன் மட்டும் அடித்ததுனால 59 ரன் வித்தியாசத்தில் மும்பை வெற்றி பெற்று 4வது அணியாக ஃப்ளைஆஃப் போயிருக்காங்க. மும்பை அணி பந்துவீச்சு தரப்பில் பும்ரா 3 விக்கெட்டும் மிச்சில் சாட்டர் 3 விக்கெட் எடுத்து சம்பவம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேட்ச்சில் மோசமாக தோற்ற டெல்லி அணி பிளேஆஃப் வாய்ப்பை இழந்து 5வது இடம் பிடிச்சிருக்காங்க பாயிண்ட் டேபிளில். ஸோ மும்பை விளாண்ட 13 மேட்ச்சில் 8 வெற்றி 5 தோல்வி பெற்று 16 புள்ளியோட 4வது இடத்துல இருக்காங்க. பிளேஆஃப்குள்ளே என்ட்ரி ஆயிருக்காங்க. ஆனால் டெல்லி அணி கடைசியாக விளாண்ட 4 மேட்ச்சில் 4 மேட்சையும் தோற்று ஈஸியாக பிளேஆஃப் போக வேண்டிய டெல்லி அணி கடைசி 4 மேட்ச் சொதப்பதால் பிளேஆஃப் வாய்ப்பை இழந்து வெளியேறியிருக்காங்க. ஸோ 6வது கப் எங்கதுக்கான்னு பிளேஆஃப்குள்ளே போனோன்னா மும்பை ஓனரே சொல்லியிருக்காங்க. மும்பை அணி இருக்கிற 4 அணிகள் பிளேஆஃப் போன பஞ்சாப், ஆர்சிபி, ஜிடி அணிகளை கம்பேர் பண்ணும்போது தரமான கடப்பார அணியாக இருக்குது. அதை விட மும்பை அணி முதல் 5 மேட்ச்சில் 1 வெற்றி தான் பெற்றிருந்தாங்க. ஆனால் அடுத்த 7 மேட்ச்சில் மும்பை அணி 1 தோல்வி 6 வெற்றி பெற்று பிளேஆஃப்குள்ளே வந்திருக்காங்க. ஸோ இன்னும் 1 மேட்ச்சில் அதிக 2 அடிப்படையில் ஜெயிச்சு மேலே இருக்கக்கூடிய பஞ்சாப், ஆர்சிபி அடுத்து வரக்கூடிய போட்டிகளை தோற்றா அந்த அணி குவாலிஃபையருக்கு தகுதியாக வாய்ப்பு இருக்குது. அந்தளவுக்கு மும்பை அணி ஒரு கடப்பார அணியாக மாறி பிளேஆஃப்குள்ளே என்ட்ரி ஆகியிருக்காங்க. ஸோ மற்ற அணியை கம்பேர் பண்ணும்போது மும்பை அணி அதிக முறை பிளேஆஃப் போய் அதிக முறை கோப்பை வச்சுருக்கனால அந்த அணி 6வது முறையாக மற்ற அணிகளை வீழ்த்தி இந்த வருடம் கோப்பையை வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. ஸோ கடப்பார அணியான மும்பை அணி சைலண்டாக வந்து 4வது இடம் பிடிச்சி குவாலிஃபையரில் தகுதியாக இருக்காங்க. ஸோ ஜிடி, ஆர்சிபி, பஞ்சாப் அணிகளெல்லாம் வீழ்த்தி மும்பை கோப்பையை 6வது முறையாக வெற்றி பெறுவாங்களா, யார் இந்த முறை கோப்பையை வெற்றி பெறுவா அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள்.